எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். 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 தாவேகாவுடைய பொதுக்குழு எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிற்பாடு அந்த கட்சிக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு, எதையும் பேசாம ஒரு மாசம் இருந்தாங்க. இந்த நெருக்கடி எப்படி சந்திக்கிறது அப்படின்றதுல அவங்களுக்கு பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு. அதன் விளைவு அவரும் வரல, அந்த கட்சிக்காரங்களும் போயிட்டு பதுங்கிட்டாங்க. ரைட். இப்ப அந்த கட்சியை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னோம்னா இவர் மட்டும் அதை பண்ண முடியாது. அப்ப கட்சியை இயக்கணும்னு வரும்போது ரெண்டு விதமான விஷயம் இருக்குது. ஒண்ணு, கட்சியினுடைய அடிப்படை அமைப்புகளை கட்டமைக்கணும். கட்டமைக்கப்பட்ட அந்த கட்சி அமைப்புகள் மக்களிடையே தொடர்பு கொண்டு செயலாற்றணும். இது யாரால செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கட்சியினுடைய பொதுக்குழுவால தான் செய்ய முடியும். ஸோ பொதுக்குழுவை விஜய் கூட்டியிருக்காரு. சரியான மூவ் தான். அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. இந்த பொதுக்குழுல அவங்க என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னா கட்சியை எப்படி கொண்டு போறது, எந்தெந்த இஷ்யூ மக்கள் மத்தியில் கொண்டு போறது அப்படின்றது ஒண்ணு. அது இஷ்யூ பேஸ்டு. இன்னொன்னு பொலிட்டிக்கல் பேஸ். அது என்ன அப்படின்னோம்னா கட்சியை முதல்ல அங்க கட்டமைக்கணும். ஒரு கிராமத்திலையும் கட்சி அமைப்பு இருக்கணும். கட்சி அமைப்பு இருக்கணும்ன்றது அது தொடர்பான நடவடிக்கைகள். விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர்லாம் பண்றாங்களே, அந்த கொடியேற்றுவது, பொதுக்கூட்டம் போடுறது, அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் பண்ணி செகண்ட் லைனு இன்னொன்று பேச்சாளர்களை வச்சு பரவாயில்ல அந்த கொள்கை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சொல்லிட்டு ஒரு தடவை அவங்க கோயம்புத்தூர்ல எங்க பண்ணிருக்காங்க இல்லையா கொள்கை விளக்கம். அது ஒரு ஃபிளாப் ஆயிடுச்சு. ஏன்னா இவரை யாதவ் அர்ஜுனாவையும் புசியானதையும் வச்சு பண்ணாங்க. இப்ப வேற ஆட்களை வச்சு அவங்க பண்ணலாம், பண்ணிக்கிட்டே அந்த மாதிரி செய்யலாம். ஸோ ஆக இந்த மாதிரி ஒரு இரட்டை இரண்டு வழிகள்ல அவங்களுடைய கட்சியை மறுபடியும் புத்துணர்வு ஊட்டுறதுக்கான முயற்சியில் விஜய் ஈடுபடுவாருன்னு எதிர்பார்க்கலாம். விஜயுடைய அரசியலே கரூர் சம்பவத்திற்கு முன் பின் அப்படிதான் பொதுவா செய்தியாளர்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் அதைதான் பேசுவாங்க. முன் பின் மாறுமா சார் ஏதேனும்? இல்ல, என்ன ஆச்சு அப்படின்னோம்னா தாங்க நினைச்சது எது வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுதான் விஜய் தரப்பு. விஜய் கூட இருக்கிறவங்க இவங்க எல்லாம் செஞ்சது. 9 மணிக்கு நாங்க அங்க மரக்கடையில பேசணும் திருச்சியில் அப்படின்னோம்னா இங்க இருந்து 9 மணிக்கு அவங்க போயிட்டு 2 மணிக்கு அங்க பேசுறது. என்ன பண்ணிட முடியும்? வடக்கு போட்டா மக்கள் கிட்ட சொல்றது அப்படியே மாத்தி எங்களை அடக்குமுறைக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னு அப்படி ஒரு மைலேஜை தேட பார்த்தாங்க. அப்படிதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 5 கூட்டத்துக்கு அப்படிதான் செஞ்சுருந்தாங்க. 8:45 வரேன்னு சொன்னார் நாமக்கல்ல. எத்தனை மணிக்கு பேசினார் அவரு? 2:45. யாரும் கேட்கறதுக்கு இல்லை. மயக்கப்பட்டு விடுறவங்க மயக்கப்பட்டு விழுந்தாங்க. அவர் ஒன்றும் கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா கரூர்ல அவங்க எதிர்பாராத ஒண்ணு நடந்து போச்சு. அது அவங்க ஒரு ஷூட்டிங் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்றது இந்த ஃபோக்கஸ் லைட் எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தது, ஜென்ரேட்டர்லாம் போட்டு வச்சிருந்தது எல்லாம் காட்டுது. அதுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்றது அவங்க எதிர்பாராது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருச்சு. ஸோ அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்றதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க. கடைசியாக நேரில் சந்திச்சு அந்த 37 குடும்பங்களையும், ஒரு 37 குடும்பம் இல்லை 35 குடும்பங்கள், அவங்கள சந்திச்சு பேசி மன்னிப்பு கேட்டு அழுதுருக்காரு சொல்றாங்க. ஓகே, ஏதோ ஒண்ணு. இப்ப அவரு மறுபடியும் மக்கள் கிட்ட போனோம் அப்படின்னா அப்ப அவரு இந்த படத்தை மறந்துட்டு புதுசா போனோம் அப்படின்னா முன்னாடி மாதிரி அதே வீரியத்தோட, அதான சொன்னார் அவர் ஒரு வீடியோட, அதே வீரியத்தோட நம்ம செய்வோன்ட்டு அதை தான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒரு அறிக்கை. அதுல குறிப்பா திமுக சாடி அந்த அறிக்கை அதுதான் அவர் பண்றாரு. ஸோ கரூருக்கு முன்னாடி இருந்த நிலையை மீண்டும் ஏற்படுத்தணுன்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒர்க் அவுட் ஆகும், அவருடைய கட்சியை ஊக்கப்படுத்தி செயல்பட வைக்கும் அப்படின்றது பொறுத்தவரை தான் பார்க்கணும். சூழ்ச்சிகளும் சூதுகளும் 2026 தேர்தலில் பாடம் புகுத்தப்படும்னு சொல்றாரு. குறிப்பா திமுகவை எதிர்த்து பேசுறாரு. பலமா பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா சார்? அது அவருடைய சூத்திரம். அவர் இங்க இருக்கிற ஆளுங்கட்சி அவர் எதிர்த்து தான் அரசியல் பண்ணி ஆகணும்ன்றது அவருடைய சூத்திரம், அரசியல் சூத்திரம், ஃபார்முலா. ஸோ பிஜேபியும் எதிர்க்கிறாரு, திமுக எதிர்க்குது. ஸோ பிஜேபி எதிர்க்கிறாரு, அவரும் எதிர்க்கிறாரு. திமுகவுடைய ஸ்ட்ரென்த் என்ன? பெரியாரு, அம்பேத்கர், இதெல்லாம் தான். அதே இவரும் சொல்றாரு, என்னோட கொள்கையை வழிகாட்டின்றாரு. ஸோ அதே தான். ஆனா இவங்க ஊழல், சுயநலம் அப்படிலாம் சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஸோ அதை காட்டி இவர் பலப்படுத்திக்கிறாரு, பலப்படுத்த முயற்சிக்கிறாரு. அதான் அவருடைய அரசியல் ஃபார்முலா. ஸோ அதனால அவர் சொல்றாரு, மக்கள் மத்தியில நீங்க போகும்போது நீங்க சொல்லக்கூடிய விடயத்துக்கு ஆதாரங்கள் இருக்கணும், மக்கள் அதை உணரணும். நீங்க எதை சொல்றீங்களோ அது மக்களும் உணரணும். உணர்ந்தா தான் உங்களுக்கான அரசியல். அது அப்படி இருக்கா அப்படின்றது இதுக்கு மேலதான் பார்க்கணும். இது வரைக்கும் அவர் ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டே பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் மக்கள் கிட்ட அவர் பெருசா பெருசு அடையலை. மக்கள்ல தொழிலாளர் இருக்காங்க, விவசாயி இருக்காங்க, வியாபாரிகள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, இளைஞர்கள், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவருடைய ரசிகர்கள் இவருக்கு நல்ல ஒரு பலம் துணை நிற்கிறாங்க. இதை தாண்டி அவருக்கு வேற என்ன பலம் இருக்குது அப்படின்றது நிரூபிக்கப்படணும். மக்கள்கிட்ட சென்றடையலன்னு சொல்றீங்க.
இதற்கு முன்னாடி விஜய் தான் டிவிகே vs டிஎம்கே அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக எதிர்க்கட்சி தலைவர் அந்த இடங்கள்ல குறிப்பா திமுகவை எதிர்ப்பதற்கான ஒரு கட்சியாகவே தாவேகா மாறி விட்டதோ அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து விட்டதா பார்க்க முடியுது சார். இல்ல அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அவங்க. அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கலாம். விஜய் சரியான லைன்ல போயிருந்தாருன்னா. ஆனா விஜய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவருடைய கட்சியை அவர் என்கரேஜ் பண்ணல. நல்லா கவனிக்க. ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு மேடையில ஏறி பேசுறாரு, இல்ல வண்டியில ஏறி பேசுறாருன்னா, அங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பேரை சொல்லி அவங்களை அடையாளப்படுத்தணும். எந்த இடத்துல அவர் செஞ்சிருக்காரு. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னம்னா, தன்னுடைய கட்சியினரே அவர் அடையாளப்படுத்தல. இதுக்கு மேல செய்யறாருன்றதை பார்ப்போம். அவர் தன்னை மட்டுமே அடையாளப்படுத்திக்கிட்டு தான் பேசுறது, அப்படி ஒரு பேச்சு வந்துட்டு ஒரு திறமை வாய்ந்ததா இருக்காருன்னா அதுவும் கிடையாது. பார்த்திருக்கீங்க நீங்க. மனிதருக்கு மனிதர் அப்படின்றாரு, கடலை மணல் அரிப்புக்கு வந்துட்டு கடலை மீன் அரிப்பு ஏதோ சொல்றாரு. அவர் இன்வால்வ் ஆகல, அரசியல் இன்வால்வ் ஆகல. அவர் அரசியலை பொறுத்த வரைக்கும் புரிதல் ரொம்ப முக்கியம். அந்த புரிதலை வெளிப்படுத்தல அப்படின்னோம்னா வீட்டுல இருக்கிறவங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம தனிமரமா நிக்க வேண்டியதுதான். விஜய்க்கு இருக்கக்கூடிய முதன்மை பிரச்சனை இது. ரெண்டாவது பிரச்சனை அவர் கூட இருக்கிறவங்க யாருமே ஒரு நீண்ட காலமா அரசியல்ல ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகி அனுபவிக்கவர்கள்னு யாருமே கிடையாது. நீங்க ஆதவ அர்ஜுன் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்குமே அங்க கிடையாது. புசி ஆனந்த் அப்படின்னோம்னா ஒரு ரசிகர் மன்ற அனுபவம் உள்ளவர் தான். ஒரு நல்ல ஆர்கனைசர், ரசிகர் மன்ற அனுபவம் உள்ளவர், இப்படிதான் இருக்காங்க. அப்ப கட்சியுடைய வேற எந்த அமைப்பும் வந்துட்டு விசிபிளா தெரியவே இல்லை. விஜய் கூட ஒரு 10 பேர் வந்து உட்காருவாங்கடா, அவ்வளவுதான். அதை தாண்டி எதுவுமே இல்லை. இப்ப நீங்க ஒரு பகுதியில இருக்கீங்க, இந்த கட்சி தொடங்கி 2வது வருஷத்துல இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ பிப்ரவரி தானே 2 வருஷம் முடிஞ்சிருது. 3வது வருஷத்துல அடி எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்ப கூட பாருங்க, உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல வசிக்கிறீங்களோ அந்த இடத்துல யார் கவுன்சிலரா நிக்க போறா, யார் சட்டமன்ற உறுப்பினர் நிக்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியுமா? எனக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி இருந்தா எப்படி கட்சி கொண்டு வரும்? இதுக்குள்ள அடையாளப்படுத்திட்டு இருக்கணும். இந்த இடத்துல ஒரு வரதராஜன், இந்த இடத்துல கேசவன், அந்த இடத்துல முனியப்பன் அப்படி சொல்லிட்டு நீங்க அடையாளப்படுத்திருக்கணும். பண்ணவே இல்லை. அந்த கட்சிக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா அமைப்பை போடல. அப்ப அமைப்பை போட்டு கட்சியை வந்துட்டு நீங்க ஆர்கனைஸ் பண்ணி அது ஒரு தேரா இறக்கல ரோட்ல. அப்ப என்ன, எப்படி அந்த கட்சி இயங்கும்? போஸ்டர் ஓட்டுறாங்க, அந்த போஸ்டர்ல எப்படி 50 பேரோட படங்கள் இருக்குது, அவ்வளவுதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்து, ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்க போட்டீங்கன்னாலும் அதுக்கு அமைப்பு இருக்கும். ஒரு நாம் தமிழர் கட்சி எங்க போனாலும் வந்துட்டு அங்க இருக்கிறவங்க வந்துட்டு பேரை போட்டுட்டு அவன் போஸ்டர் அடிச்சு ஓட்டுவான். அந்த மாதிரி இருக்கு. இங்க அந்த மாதிரி இல்லையே. ஒரு மாநாட்டுக்கான ஒரு இதுவுமே இல்லையே. மாநாட்டுக்கு அங்கங்க போஸ்டர் அடிக்கிறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படியே புறப்பட்டு வந்துடுறாங்க, விஜய் அழைக்கிறார் அப்படின்னு. அதான் ஒரு ரசிகர் மன்றமா அது எப்படி செயல்பட்டோம்னா அதே மாதிரிதான் விஜயம் வந்துட்டு ஒரு அரசியல் நிகழ்வு அதை பண்ணல. ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் பண்றாரு. நல்லா நீங்க ஒத்து கவனிச்சுங்கன்னா, ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல எப்படி இருக்கும், ஒரு சினிமால ஒரு ஆடியோ ரிலீஸ் அந்த மாதிரி தான் அவர் இருக்காரு. அவர் தான் மையப்பொருள். அவர் தவிர வேற யாருமே இல்லை. அப்ப அது எப்படி மக்கள்கிட்ட கிளிக் ஆகும்? மக்கள் இவர் வந்து நேரில் சினிமால பார்த்துட்டாங்க, நேரில் பார்க்க பிரியப்படுறாங்க உன்னோட ரசிகர்கள் தான். இதையும் தாண்டி அப்படின்னு வரும்போது எதுவுமே இல்லை. இதுதான் அவங்களுடைய பிரச்சனை. இப்ப இந்த இடத்துல ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய கட்சி தான் திமுக. ஆட்சிக்கு வந்த கட்சி, அமைப்பு ரீதியா ஸ்ட்ராங்கான கட்சி. இதோட மோதணும். எப்படி மோதுறது? இப்ப புரியுதுங்களா? நீங்க சொல்லிடலாம், அடுத்த தேர்தல் வந்து திமுக தாவேகா இடையில தான் மோதல், முட்டல், போட்டி அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். பட் யதார்த்தத்துல அது ஒர்க் அவுட் ஆகணும்ல, தெரியணும்ல. இப்ப திமுக இவர் நிற்பாரு, இவர் வட்ட செயலாளரு, இவர் பகுதி செயலாளரு, இவர் மாவட்டம், இப்பெல்லாம் சொல்றோம்ல. அவங்களும் கொடியை கட்டிட்டு போறாங்க வராங்க இல்லையா? அப்படி ஒண்ணு இல்லையே, நடவடிக்கை இல்லையே. ஏன் அப்படின்னா விஜய் அசைந்தா அவங்க அசையறாங்க, விஜய் அசையல அப்படின்னா எதுவுமே அசையல. விக்கிரவாண்டில இருந்து நடந்துட்டு இருக்கிற விடயம் அதுதான். அப்ப இதுல நீங்க எப்படி ஒரு பாசிட்டிவான சேஞ்சை நீங்க எதிர்பார்க்க முடியும்? ஒரு புறம் திமுக அழுத்தம், இன்னொரு புறம் பாஜக அழுத்தம் அப்படின்னு எந்த அழுத்தம்? கரூர் சம்பவத்தில். அதற்கு பிறகாக மீண்டு வருவதற்கே கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஒரு பொதுக்குழுக்கு பிறகாக அரசியல் வந்து எந்த அளவுக்கு கட்டமைப்போட செயல்படணும் பாக்குறேன். அது அவங்க பண்ணிட்டோம்னு தான் நம்ம சொல்ல முடியும். என்ன அவர் பண்ணல. இல்ல சார், நீங்க பயணிச்சிருக்கீங்க கூட இதற்கு முன்னாடி? இல்ல, பயணிக்கல. நான் அவரோட அவருக்கு ஆதரவு சக்தியா வந்து ஜனவரி வரைக்கும் நான் இருந்திருக்கேன். பட் அவருடைய போக்கு அதிமுக நோக்கி இருக்குது அப்படின்னு நான் வந்துட்டு வலை கேட்டுறேன். 2வது RSSல இருந்தவன் இங்க வர்றேன். நீங்க கொள்கை எதிரி பாஜக, RSSல இருந்துட்டு வந்து அதிமுக இருந்து வரத்தவரு உங்க கூட வரலாம், நிர்மல்குமார் வரலாம், அப்புறம் ஒரு லாட்டரி சீட்டுக்காரனுடைய மருமகன் உங்களோட வரலாம். அப்ப என்னது அது? ஒரு கொள்கை பூர்வமா ஒரு கட்சி இருக்குது அப்படின்னோம்னா அதுல சேர்றவங்க என்ன பொறுப்புல இருக்கிறவங்கள தான் பார்க்க முடியும். ஒரு கீழ்நிலையில இல்ல,
ஒரு கீழ்நிலையில ஒரு தொண்டை வந்துட்டு நான் அங்க இருந்த இங்க வந்துட்டு அப்படின்னு அப்படி சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஒரு மேல்நிலையில வந்துட்டு இணையறாங்க அப்படின்னு வரும்போது அது கேள்விக்குரியாது. அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னம்னா அந்த கட்சியினுடைய இயக்கம் எப்படி பார்த்தாலும் தடைப்படும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படாது. அதான் சொல்றேன், தெளிவின்மை, புரிதலின்மை, இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை விஜய் எப்படி கடந்து வராரு அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே. இப்ப பாப்பா 5ஆம் தேதி பொதுக்குழு கூடுது, என்ன செய்யறாருன்னு பாப்போம். விஜய்க்கான தலைமை பண்பா எதை சார் பாக்குறீங்க? அது என்ன, அவரு ரொம்ப தூரம் போகணும். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்துட்டு அவருடைய ரசிகர்கள், அவருடைய சினிமா இமேஜ். இப்ப அது கொஞ்சம் டென்ட் ஆயிருக்குது, சொட்ட விழுதுருக்குது. அது எப்படி அவர் சீர் செஞ்சுக்கிறாருன்றது ஒண்ணு. மக்களிடையே போகணும் அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு இவர் போற பாதி தப்பு. நேரம் வந்துட்டு மேலேயே நின்றுட்டு பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி தான் பேசக்கூடிய அரசியல் என்னன்றது அவர் புரிஞ்சு பேசணும். இப்ப பரந்தூர் போனது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பரந்தூர்ல எப்படி நல்லா பேசினாரு, நாங்களாம் அப்ப கூட இருந்தவங்க. ஜனவரி 20ஆம் தேதி அதையே வந்துட்டு நாடு முழுவதும் பேசப்பட்டது. ஏன்னா அங்க அந்த இஷ்யூவை புரிஞ்சுட்டு அவர் பேசினாரு. 90% நிலங்கள், 80% நீர்நிலைகள், இவ்வளத்தையும் அடிச்சுட்டு தான் இந்த இடத்துல விமான நிலையம் கொண்டு வரணுமா, அதை வேற எங்கேயாவது கொண்டு வரலாமே, எதற்காக அந்த விவசாய பூமியை அழிக்கணும், நீர்நிலைகளை அழிக்கணும் அப்படின்னு அவர் எழுப்பின அந்த பிரச்சனை நாடு முழுவதும் பேசப்பட்டது. விஜய் அதை ரொம்ப வலிமையா செஞ்சாரு, அவருடைய செல்வாக்குக்கு அதை ரொம்ப வலிமையா செஞ்சாரு. அதுக்கப்புறம் அங்க கையகப்படுத்துறாங்க நிலங்களை, அழுத்தம் கொடுக்குறாங்க, மறுபடியும் அவங்க ஸ்கொயர் ஒன், அவங்க மட்டுமே போராடுறாங்க. விஜய் அங்க போயிட்டு வந்ததுக்கு பிற்பாடு அந்த இடத்துல மற்ற தாவேகாவினர் போய் அந்த மக்களோட சேர்ந்து இயக்கம் கட்டியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்படியே விட்டாங்க, அவ்வளவுதான். சோ அரசியல் முழுமையா விஜயனுடைய வருகை அதோட முடிஞ்சு போயிடுது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த மக்கள் எப்படி உங்களோட நிற்பாங்க? அதான் பிரச்சனை. நிச்சயமாக சார், தாவேகாவின் அரசியல் நிலைப்பாடுகள் பற்றி மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.